மீனராசி என்பவர்களுக்கு சனி 12லேருந்து ராசிக்குள்ளே வந்துட்டார். இதை ஜென்ம சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு போக போகிறார். இதை அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கார், அவர் 12ஆம் இடத்திற்கு போக போகிறார். அப்புறம் கேது 6ஆம் இடத்திற்கு வர போகிறார். இதில் கேதுவுடைய நிலை உங்களுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சக்காரகன், ஞானக்காரகன், அந்த ஆன்மீக சம்பந்தமான ஒரு கிரகம், இவர் தான் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தணும். உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் தான் நீங்கள் இந்த ஆண்டை நடத்தி கொண்டு போகணும். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னால் உங்களுக்கு அனுதினமும் அது ஞாபகம் வரும். ஒரு விளக்கு எரியறதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். எனக்கு அடியனுக்கு தனிப்பட்ட விருப்பம் இந்த நமக்கு ஒரு ஓய்வு கிடைச்சா மலைவாச ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்ற விருப்பம் இல்லை, மலை கோயில்களுக்கு போகணுன்ற விருப்பம். ஆனால் மலை ஏறுறதுக்கு எனக்கு உயரம்னா பயம். அப்போ நான் எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோடய சகோதரர்கள், நண்பர்கள்லாம் சேர்த்து கூட்டிட்டு பர்வதமலைக்கு போயிட்டேன். ஏறும்போது ஒவ்வொரு அடியும் எனக்கு பயமாக இருக்குது. அந்த கெடபார வழின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, படியில், அதெல்லாம் போகும்போது எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இருந்தது. மேலே எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டேன். அங்கே ஒரு குருநாதர் இருக்கார். அவர்கிட்ட நான் வந்துட்டேன், எனக்கு திரும்ப எப்படி போகிறதுன்னு தெரியல, இங்கேருந்து என் சேர்த்து வச்ச மொத்த சொத்தம் போனாட பரவாயில்ல, ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே என்னை கூப்பிட்டு போகுமா அப்படின்ற அளவுக்குலாம் மனநிலை எனக்கு இருக்குது. அவர்கிட்ட கேட்குறேன். அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வாக்கியம், எனக்கு அந்த பர்வத மலையிலேருந்து இறங்கி அடுத்த மாதமே பர்வதமலை போன்று 4-5 மடங்கு கஷ்டமா இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலை ஏறி இறங்கிட்டேன். அவர் சொன்ன ஒரு வாக்கியம் தான். என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஐயா நீங்க சாமி இருட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய லைட்டு நீங்க வச்சுக்கிட்டு தூரமா பார்த்துட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் போகணுமான்ற பயம் இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்தை தாண்டி பக்கத்துல அவ்வளோ இருள் இருக்கும். அப்போ நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கோம், என்னென்னலாம் இருக்கும், இவ்வளோ பயம் இருக்கும். சின்ன ஒரு அகல் விளக்கு கையில வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடுத்த அடி நீங்கள் வைக்கிறதுக்கான வெளிச்சத்தை மட்டும்தான் அது கொடுக்கும். அப்போ அடுத்த அடியை நீங்கள் வைக்கிறீங்க. அது போல் அந்த அகல் வச்சு ஒவ்வொரு அடியாக நீங்கள் நடந்து போங்க, உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னார். நான் இது போல் அதை இறங்கி வந்துட்டேன், வெள்ளையங்கிரி மலை போனேன். அது போல் இந்த ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால், ஜென்ம சனி, ராகு கேத்துல கேது மட்டும்தான் பரவாயில்ல, குரு ராசிநாதனே சாதகமாக இல்லை. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இந்த மணி நேரம், இந்த துளி, இந்த நாழிகை நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரெசென்ட்ல இருங்க. பாஸ்ட்டை பற்றி கவலையே வேண்டாம், ஃபியூச்சர் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். ப்ரெசென்ட்ல இருங்க. ஒவ்வொரு அடியா நம்பிக்கையோடு எடுத்து வைத்து போங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படியாவது சமாளித்து வெற்றி பெறக்கூடிய பலனை அது கொடுக்கும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.